டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் 2025ல் நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு மன உளைச்சலை கொடுத்ததுன்னு. டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் கண்டிப்பாக ஒரு ரீஃபார்ம் தேவை. அவுட் சோர்ஸ்னு அவங்க போகக்கூடிய மனப்பாட பகுதிகள் எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது கண்டிப்பாக புரியும். அதனால இந்த மனப்பாட பகுதிகள் எல்லாத்தையுமே தூக்குனா நல்லாயிருக்கும். அதே மாதிரி குரூப் 2ல் ஜென்ரல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கிறதுனால 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஃபேராக கொஷின் எடுக்கணும். ஒரு கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்து இன்னொரு கொஷின் பேப்பர் கஷ்டமாக இருந்தால் அது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அன்ஃபேராக இருக்குன்றத டிஎன்பிஎஸ்சி கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி குரூப் 2லையும் தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பராக மாற்றினா நல்லாயிருக்கும். லேக்ஸ் ஆஃப் பீப்புள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறாங்க. ஆனால் வேகன்சி என்னமோ ஒரு சில தௌசண்ட்ஸ் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாம்ஸில் வேகன்சி நிறைய இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி கிட்ட நம்ம எல்லாருமே கோரிக்கை வைப்போம். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. நமக்கான மாற்றத்துக்காக நம்ம தான் போராடணும். இது மற்றவங்களுக்கு வேணா ஜஸ்ட் ஒரு எக்ஸாமாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு படிக்கிற நம்மள மாதிரி ஆஸ்பிரண்ட்க்கு தான் தெரியும் அது எவ்வளோ எஃபோர்ட் போட்டு நம்ம கஷ்டப்பட்டு படிக்கிறோம்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இதுக்கான மாற்றம் வரும்னு நம்பி கோரிக்கை வைப்போம்.